ஹாய் யூஸ் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய புல்லட்டுடைய ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக ரீஸ்டோர்லாம் பண்ணல. ஒன்லி இந்த பெயிண்டிங் இந்த அவுட்லுக் மட்டும்தான். அப்புறம் வந்து ஒயரிங் ஃபுல்லாகவே நிறைய இடத்துல கட்டாகி போயிருந்தது. ஒயரிங் கிட்லாம் எதுவும் நான் மாற்றலை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கனெக்ஷனை மட்டும் இது பண்ணிவிட்டு கட் பண்ணி ஜாயின் பண்ணி டேப் அடித்து விட்டாச்சு. வேறு எதையும் மாற்றல. ஆனால் எல்லாமே கரெக்டாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இப்போ வெறும் அது வந்து சும்மா ரீஒர்க் தான் பண்ணியிருக்கு. எந்த கிட்லாம் மாற்றல. எலக்ட்ரிக்கல் கிட் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து எதுக்கு நான் இப்போ எடுத்தேன்னா, எதனா கனெக்ஷன் மாற்றி கொடுக்கக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். அந்தந்த கனெக்ஷனு எதில் இருந்து கழட்டணுமோ அதில் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இதை எடுத்து வச்சுருந்தேன். அது இப்போ அந்த வீடியோவில் யூஸ் ஆகுது. இந்த வண்டி இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் பெயிண்ட் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கோணமாட்டம் இருக்கிற இந்த டூல்ஸ் பாக்ஸு ப்ளஸ் பெட்ரோல் டேங்க்கு இது ரெண்டும் மட்டும்தான் நான் பெயிண்ட் பண்ணேன். அப்புறம் வந்து பேக்கு நம்பர் பிளேட்டு இது மூணுத்தை தான் வந்து நான் பெயிண்ட் பண்ணேன். இந்த எமரி ஷீட் இது இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்கொயராக, இந்த எமரி ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சிட்டேன். ஏன்னா டேங்க்கில் அங்கங்கே ஸ்க்ராட்சாக இருந்தது. அங்கங்கே இப்போ ஒரு மாதிரி துரு பிடிச்சி உப்புன மாரி இருந்தது. எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு இந்தமாரி ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஒரு 350 ரூபா 400 வாங்கினேன். ஒரு 3 பாட்டில் வாங்கினேன். நல்லா ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் வண்டி வந்து மேட் ஸ்டிக்கர் ஓட்டினேன். அது ஸ்டிக்கரிங் கடையில் ஸ்டிக்கர் ஓட்டினதெல்லாம் வந்து நான் எதுலையும் வீடியோ எடுக்கல. இந்தமாதிரி பெயிண்ட் பண்ணி காய வச்சு அப்படியே டேங்கை வந்து இந்தமாதிரி வண்டியில் வச்சு ஓட்டல. நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி காய வச்சு தான் அப்படியே அதுமாரி இதில் கொடுத்துட்டேன். இந்த ஸ்டிக்கர் கல்லில் கொடுத்தேன். இதே மாதிரி தான் ஹீட் பண்ணி இதே பிளாக் மேட்டு தான் இந்த ஒட்டினாங்க. இது வந்து சும்மா ரெஃபரன்ஸுக்காக இந்த வீடியோ எடுத்து இதில் லிங்க் இது பண்ணியிருக்கேன். ஆனால் இது வேறு ஒரு சேனல்லேருந்து எடுத்தேன். இதே மாதிரி தான் வந்து என் வண்டிக்கும் டேங்கில் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணாங்க. நீங்கள் வந்து சீப்பாக வந்து வண்டி கொஞ்சம் நல்லா பழைய ஓல்டு மாடல் புல்லட்டு எதனா வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா லுக்கு கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த மாதிரி சிம்பிளான இதுவில் பண்ணிங்க. அதிகபட்சம் வந்து நீங்கள் வண்டியை நல்லா தேய்ச்சிட்டு எமரி ஷீட் போட்டு தேய்ச்சிட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சுட்டு ஸ்ப்ரே பெயிண்ட் ஒரு 200 ஒரு 3 பாட்டில் அடிச்சிங்கன்னா போதும். ஒரு 600 செலவு பண்ணி காய வச்சுட்டு எடுத்து போய் வந்து நியர்பை ஸ்டிக்கர் காலில் கொடுத்தீங்கன்னா இந்தமாதிரி ரெடி பண்ணி தந்துடுவாங்க. உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ ஆன்லைனில் பார்த்து இந்தமாதிரி பண்ணி தாங்கன்னு போய் கேட்டிங்கன்னா பண்ணி தருவாங்க. என் வண்டியில் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நான் கழட்டிட்டு வேலை செஞ்சேன். இதில் வந்து வேறு எதையும் நான் கழட்டல. இன்ஜின்லாம் அப்படியே தான் இருக்குது. இதில் இருக்கிற ஒயரிங்லாம் எடுத்து கட் பண்ணி டேப் அடித்தேன். ப்ளஸ்ஸு டேங்கை பெயிண்ட் பண்ணி மாட்டினேன். ஸ்டிக்கரிங் பண்ணி மாட்டினேன். இந்த லுக்கு வந்துருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன். ஸ்ப்ரே பெயிண்ட்டுக்கும் ஸ்டிக்கருக்கும் எனக்கு வந்து 3000 செலவாச்சு. ஒரு 3000 வந்து உங்கள் வண்டியை இந்த லுக்குக்கு கொண்டு வரலாம்.